ஆலய தலையங்கம். தமிழ்நாடு ஆசிரியர்கள் உத்தரப்பிரதேசம் சென்று அங்குள்ள மாணவர்களுக்கு தமிழ் கற்றுத்தர உள்ளனர். தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் சரித்திர காலந்தொட்டே நீண்ட நெடிய தொடர்பு இருக்கிறது. காசியில் போய் கங்கையில் நீராடினால் செய்த பாவம் எல்லாம் தீரும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும். ஆனால் காசிக்கு போக முடியாத மக்களுக்காக மன்னர் அதிவீர பராக்கிரம பாண்டியன் காசி விஸ்வநாதர் கோவிலை நிர்மாணித்து அந்த நகரத்துக்கு தென்காசி என்று பெயரிட்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த கோவிலின் கோபுரத்துக்கு ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அதை ஒருவர் எடுத்து கட்டுவார். அவர் பாதம் இப்போதே பணிகிறேன் என்று அதிவீர பராக்கிரம பாண்டியன் எழுதி வைத்த கல்வெட்டு இந்த கோவிலில் இன்னும் இருக்கிறது. அதில் ஆராயினும் இந்த தென்காசி மேவும் ஆலயத்து வராததோர் குற்றம் வந்தால் அப்போது அங்கு வந்து அதனை நேராகவே யொழித்து புறப்பார்களே நீதியுடன் பாரார் அறிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே என்று கூறியிருக்கிறார். அவர் சொன்னது போல பிற்காலத்தில் ஒரு மின்னல் தாக்கியதால் ராஜகோபுரம் பிளவுபட்டு அதனை அப்படியே எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த ராஜகோபுரத்தை மன்னர் பராக்கிரம பாண்டியன் எழுதி வைத்தது போல தினத்தந்தி அதிபர் மறைந்த டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் பெரும் முயற்சி எடுத்து 9 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தை கட்டி முடித்தார். இப்போது அங்கு காசிக்கு இணையான பூஜைகள் நடந்து வருகின்றன. காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சி இன்று முதல் வருகிற 15ஆம் தேதி வரை காசியில் நடக்கிறது. அதனை பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் சென்னை IITயும் இணைந்து நடத்துகின்றன. இந்த விழாவின் முக்கிய கருப்பொருள் தமிழ் கற்கலாம் என்பதுதான். எனவே தமிழ் கற்கும் ஆர்வத்துடன் உத்தரப்பிரதேச மாணவர்கள் 10 குழுக்களாக 300 பேர் தமிழகம் வருகிறார்கள். அவர்கள் 17ஆம் தேதியில் இருந்து 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 9 கல்லூரிகளுக்கு சென்று தமிழ் கற்பார்கள். அது மட்டுமல்லாமல் ஹிந்தி டு தமிழில் நிபுணத்துவம் பெற்ற 50 ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு செல்கிறார்கள். அங்கு அவர்கள் 50 பள்ளிக்கூடங்களில் உள்ள 1500 மாணவர்களுக்கு பேச்சு தமிழை 15 நாளில் கற்றுத்தர உள்ளனர். காசி தமிழ் சங்கமம் 4.0 குறித்து பிரதமர் மோடியும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசினார். அப்போது அவர் இந்த சங்கமம் தமிழை விரும்புபவர்களுக்கு மகத்துவம் வாய்ந்த மேடையாக உருவெடுத்து இருக்கிறது. உலகின் மிக பழமையான தமிழ்மொழி தொன்மையான காசி நகரம் என்ற இந்த இரண்டின் சங்கமம் என்பது எப்போதுமே மிகவும் அற்புதமானதாக இருக்கும். தமிழ் கலாச்சாரமும் தமிழ் மொழியும் உயர்வானது. தமிழ் இந்தியாவின் பெருமிதம். காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்று தமிழ் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கன்னியாகுமரியில் இருந்து முதல் குழு புறப்பட்டு சென்றிருக்கிறது. அங்கு நிகழ்ச்சி நடக்கும் 15 நாட்களிலும் தமிழ் மொழியின் சிறப்புகள் குறித்து பல்வேறு அமர்வுகள் நடப்பது மிகவும் சிறப்பானது. உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் மனம் பரப்புவதற்கான வாசலை இந்த காசி தமிழ் சங்கமம் திறந்து வைத்திருக்கிறது.